வணக்கம். Rp3200 ப்ளஸ் இந்த தெர்மல் பிரிண்டரோட டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். உங்கள் சிஸ்டமில் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். நாம் என்னென்ன பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது இந்த இடத்துல ஷோ ஆகும். பிரிண்டருக்கான டிரைவர் சிடி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது மூலமாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்தில் டிரைவரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பிரிண்டருடைய மாடல் என்னவோ அதை கொடுத்துக்கிறேன். இதில் Tvs Rp3200 ப்ளஸ் டிரைவர் டவுன்லோடுன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா பிரிண்டருடைய மாடல் நேமோ ஓஎஸ் டீட்டெயிலும் காட்டும். இதில் உங்களுடைய ஓஎஸ் எதுவோ அந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டவுன்லோடு கம்ப்ளீட் ஆனோன்னே இந்த ஏரோ கீயை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷோ இன் ஃபோல்டர் இந்த ஜிப் ஃபைல் எங்கே டவுன்லோட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு நேரடியாக போயிடும். இதில் நம்ம டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துருங்க. இந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். எகெயின் டபுள் கிளிக். இதில் செட்டப் Rp3200 ப்ளஸ் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த செட்டப் இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இன்ஸ்டால். டிரைவர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னே சிஸ்டமை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் பேஜில் நாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண Rp3200 ப்ளஸ் இந்த பிரிண்டர் ஷோ ஆகும். இப்போது பிரிண்டிங் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.